வணக்கம்ண்ணா, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊருங்க? நான் சேலம்ங்க, சுரேஷ் பாபு. ஓகே. உங்கள் தொகுதியினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சங்ககிரி, எடப்பாடி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் இன்றைய ஆட்சி காலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெசவாளர்கள் இன்றைக்கி வேலைகள் இல்லாமல் ரொம்ப பயங்கரமான திண்டாட்டத்தில் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப இழந்து நிற்கிறார்கள். முக்கியமான பாதிப்புனா பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கி சங்ககிரி, இளங்கண சாலை, இந்த சுற்றுவட்டார பகுதியில் நெசவு தொழில் தான் ரொம்ப முக்கியம். அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இல்லை, சட்டமன்றத்தில் பேசும்போது நெசவு தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் நிறைய நலத்திட்ட பணிகள் கொண்டு வந்திருக்கோன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க இல்லையா? பட் நீங்கள் வேறையா சொல்கிறீங்க. உண்மை என்ன? அங்கே மக்களுடைய நிலைப்பாடு எப்படி, மக்களுடைய நிலை எப்படி இருக்குது நெசவு தொழிலாளர்கள்? இந்த இடங்கண சாலையை பொறுத்த வரைக்குங்க, அந்த சுற்று ஒரு 4 லட்சம் குடும்பங்கள் அங்கே அந்த நெசவு தொழில் தான். சட்டமன்றத்தில் பேசுகிறாங்கன்னா அது பேச்சளவில் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் ஒன்றுமே கிடையாது. எப்படி சொன்னால் ஒரு நல வாரி அமைக்கிறேன்னு இருக்கேன். இது வரைக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தாங்கன்றது கூட தெரியல. அதை விசைத்தறி தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலுமே முழுக்க பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதை இந்த ஆட்சியாளர்கள் எல்லளவும் கண்டுகொள்கின்றது தான் நிதர்சனமான உண்மை. தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது சேலம் உங்கள் தொகுதியில்? எங்கள் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியினர் வருமானம் எதில் எடுத்தாலும் வருமானம், கல்குவாரியிலையா அதில் வருமானம், அடுத்தது ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கிற தலைவர்கள், பஞ்சாயத்து துணைத் தலைவர்கள், அவரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷனில் இருக்கிற ஆய்வாளர்களோடு சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வருமானம் ஈட்டுவதில் மட்டும்தான் இருக்காங்களே ஒழிய, நில மோசடி இப்படிலாம் ஈடுபட்டு வருமானம் ஈட்டுவதில் மட்டும்தான் இருக்காங்களே ஒழிய, மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லை. இல்லை, இப்போ மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அங்கே தொழில்துறை எதுவும் தொடங்கியிருக்காங்களா ஆளுங்கட்சி? அந்த பகுதியில் எங்கள் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு திட்டங்களோ எதுவும் இது வரைக்கும் ஒரு செயல்படுத்தலை. இல்லை, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு மற்ற மாநிலங்களை தேடி தான் போக வேண்டியதாக இருக்கு இல்லையா? அவங்க இப்போ இந்த கடந்த ஆட்சியில் திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஊழியர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு வழங்கணுன்ற ஒரு திட்டத்தை சொன்னாங்க. ஆனால் அது பேச்சளவு தான். அங்கேயே இன்றைக்கி பக்கத்தில் மேட்டூர் தொகுதியில் கெம்பிளாஸ்ட் இருக்குது, சிஸ்கால், இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகளாக இருக்காங்க. வட மாநில தொழிலாளர்கள் தான் இருக்காங்களே ஒழிய, உள்ளூர் தொழிலாளர்கள் அவங்க முக்கியத்துவம் கொண்டு கொடுக்கணுன்ற இதை எந்த விதத்துலையும் அவங்க நிறைவேற்றி கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம மாநிலத்தில் அருகாமையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்கள், படித்த இளைஞர்கள் எல்லாருமே வேறு பெங்களூர் இது மாதிரி வெளியே அண்டை மாநிலங்களை தேடி போக வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே. காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? காவல்துறை இன்றைக்கி ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தான் செயல்பட்டு இருக்கு. அவர்களுக்கு தேவை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறோம், தமக்குண்டான வருமானம் கிடைத்தது என்ற எண்ணத்தில் மட்டும்தான் செயல்பாடு இருக்குதே ஒழிய, அது மக்களுக்கான காவல்துறையாகவோ ஏழை மக்களுக்கான காவல்துறையாகவோ செயல்பாடுகள் எல்லளவும் கிடையாது. இல்லை, இப்போ அங்கே நெசவு தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து தேமுதிகவினர் குரல் கொடுத்துட்டே வரீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை அங்கே எடுக்க போகிறீங்க? கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே நமது அந்நியார் அவர்கள் நெசவு தொழிலுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை அளித்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவங்க எந்த முறையான நடவடிக்கைகளும் அதை எடுத்தாங்களான்றது அரசு இது வரைக்கும் தெரியல. இப்போ நிறைய அந்த பகுதி மக்கள் நம்ம தேமுதிக சேர்ந்து அவங்க மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கணுன்ற குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதை இன்றைக்கு அந்நியார் அவர்களும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அந்நியார் அவர்கள் தலைமையில் விரைவில் அந்த பகுதியில் ஒரு நெசவு தொழில் ஆதரவுக்காக, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு எல்லளவும் அவங்களுக்கு விலை போகிறது கிடையாது. இதுக்கு காரணம் சூரத்திலிருந்து வர சேலைகள். அதே மாதிரி ஆன்லைனில் இதை எதையுமே கட்டுப்படுத்தலை. இன்றைக்கி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சூரத்திலிருந்து எல்லாம் திருட்டுத்தனமாக கள்ளச்சந்தையில் வருது. எல்லாம் மாமூல் வாங்கிட்டு, காவல்துறையும் சரி அதிகாரிகளும் சரி எல்லாம் மாமூல் வாங்கிக்கிட்டு உள்ளே இந்த சரக்குகள்லாம் விடுறதுனால தான் இந்த தொழிலாளர்கள் முக்கியமாக பாதிப்பு அடைகிறாங்க. அதே போல் ஆன்லைனில் ஒரு லிமிட்டு, அதுக்குண்டான வரன்முறையே கிடையாது. அதனால் இங்கே உள்ளூரில் உண்மையாக நல்ல சுத்தமான கைத்தறி கொடுக்குறவங்களுக்கு நெசவு செஞ்சு அவங்களுக்கு உண்டான கூலி வேலை வாய்ப்புகள் இழந்து இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே நடக்கிற உண்மைங்க.